ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் ஹெல்த்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாட்டு ஸ்டைலில் காரசாரமான நண்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த நண்டு குழம்பு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்திருக்கேன். இந்த நண்டு கடையிலேயே நல்லா க்ளீன் பண்ணி தந்துட்டாங்க. நான் வீட்டில் மஞ்சள் மட்டும் போட்டுட்டு நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நண்டை கொஞ்சம் இடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இடிச்சிட்டு குழம்புல சேர்க்கும்போது அந்த குழம்புல உள்ள மசாலா எல்லாமே எல்லா இடத்துலையும் நல்லா இறங்கும். இந்த மாதிரி ஒரு சுத்தியல் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக இடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா நண்டையும் இடித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இடித்தாச்சு. அடுத்ததாக நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டு இந்த பூண்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, ஏலக்காய் 1, இந்தளவு சைஸுக்கு ஒரு பட்டை துண்டு, அப்புறமா ஒரு 3 காஞ்ச வத்தல். இது எல்லாத்தையும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கம்மியான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் எல்லாமே நமக்கு ஒன்று போல் வறுபட்டு கிடைக்கும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. அடுத்ததாக இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு இந்த தேங்காய் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்தளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும், நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம நண்டு குழம்பு பண்ணுறதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அடுத்ததாக இதில் ஒரு தக்காளி சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1 அல்லது 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இன்றைக்கி நான் இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஜார் அலசின தண்ணியும் நான் அதில் சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்போட திக்னஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிதமான தீயில வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த தண்ணி கொஞ்சம் வத்தட்டும். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் இடித்து வச்சுருக்கிற நண்டை சேர்த்துடலாம். இப்போ நண்டெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை மிதமான தீயில வச்சு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வேக வைக்கும்போது அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு.
நண்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க. இப்போ இதை இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க சிம்மில் போட்டுட்டு. இப்போது இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான காரசாரமான செட்டிநாடு ஸ்டைலில் நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த நண்டு குழம்பு நமக்கு சளி இருமல் அப்படி இல்லைன்னா மழை காலங்களெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா தொண்டைக்கு ரொம்ப இதமாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மைதா இல்லாத சீனி இல்லாத ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.